300 BC கிரீஸோடைய மலைகள்ல இந்த மாதிரி ஒரு ஆர்மி இருந்தது. அவங்களோட பேரை கேட்டால எதிரிங்க ஓடிடுவாங்க. அவங்க கிட்ட எந்த ஜிம்மும் இல்ல, எந்த புரோட்டீன் ஷேக்கும் இல்ல, எந்த மிஷனும் இல்ல. ஆனாலும் அவங்களுடைய பாடி எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா மிச்ச கிரீக் சிட்டிஸ் எழுதிருந்தாங்க, ஸ்பார்டாஸ்க்கு வாலோடைய அவசியம் இல்ல, ஏன்னா அவங்களோட சோல்ஜர்ஸ் தான் அவங்களுடைய வால்ஸே. ஸ்பார்டால ஒரு ட்ரெடிஷன் இருந்துச்சு. எப்ப ஒரு புது குழந்தை பிறந்தாலும் அவங்கள ஒரு கமிட்டிக்கு எதிர்க்க கொண்டு போவாங்க. அவங்க அந்த சின்ன உயிரினத்தை ஒரு பொம்மை மாதிரி கையில எடுத்து நல்லா பாப்பாங்க. என்னதுடைய கைகள் சரியா இருக்கா, கால்கள், கண்ணுகள், அந்த குழந்தைக்குள்ள எந்த பலவீனமும் இல்லையே. அப்படி எதனா ஒரு விஷயம் அவங்களுக்கு வீக்காக தோணுச்சுன்னா அந்த குழந்தை நேராக பாத்தீங்கன்னா மவுண்ட் தயோகேட்ஸ் மீது இருந்து வீசப்படும் உயிருடனே. இந்த சிவிலைசேஷன் வெறும் ஸ்ட்ராங்கஸ்ட் மட்டும் தான் இதுல சர்வை பண்ணாங்க. இவங்க எந்த மாதிரி பாடிஸ் உருவாக்குனாங்கன்னா 300 சோல்ஜர்ஸ் 100,000 பர்ஷியன் ஆர்மி எதிர தனியாக சண்டை போட்டாங்க. எந்த ஜிம், டயட், கம்ஃபர்ட்டும் இல்லாமல் ஸ்பார்டன்ஸ் இந்த மாதிரி மஸ்குலர் பாடி எப்படி உருவாக்குனாங்க, அதே சீக்ரெட் தான் நாங்க இப்ப உங்களுக்கு சொல்ல போகிறோம். அந்த 6 எக்ஸசைசஸ் ஸ்பார்டன்ஸ் வாரியர்ஸ் யூஸ் பண்ணிருந்தாங்க. அண்ட் இது மாடர்ன் ஜிம்மோடைய எல்லா மிஷினை விட அதிக மசிலை பில்ட் பண்ணும். சோ ஃபீட் எலிவேட்டட் புஷ்அப்ஸ். முதல் எக்ஸசைஸ் ஃபீட் எலிவேட்டட் புஷ்அப்ஸ். எங்களுக்கு தெரியும், இப்ப நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க, அட இதோ எனக்கு முன்னாடில இருந்து தெரியுமே, இது ஒன்னும் ஏதோ ஒரு புது விஷயம் கிடையாது. ஆனா கொஞ்சம் இருங்க, முழுசா கேளுங்க. இங்க பாருங்க, நார்மல் புஷ்அப்ஸ் கூட சாலிடா தான் இருக்கும். ஆனா நீங்க 20 கிளீன் ரெப்ஸ் பண்ண ஆரம்பிச்சதுமே அது கஷ்டமாக இருக்கிறது நின்றும். சோ ஒரு விஷயம் கஷ்டமாக இல்லனா அங்க மசில் க்ரோவ் ஆகிறதும் நின்னுடும். அதிகபட்ச ஆட்கள் என்ன செய்வாங்க, இன்னும் அதிக ரெப்ஸ் பண்ணுவாங்க. 30, 40, 50 செஸ்ட் பாத்தீங்கன்னா ஆனாலும் வராது. ஏன்னா ப்ராப்ளம் ரெப்ஸ்ல கிடையாது. ப்ராப்ளம் என்னன்னா உங்களுடைய செஸ்ட் கீழே போகிறப்போ அதோட சதை முழுசாக ஸ்ட்ரெச் ஆகிறது இல்ல, அந்த டீப் ஸ்ட்ரெச் கிடைக்கிறது இல்ல. அங்கதான் உண்மையான growth ஏற்படும். இதோட சொல்யூஷன் ரொம்ப சிம்பிள் தான். உங்களுடைய கால்களை மேல கொண்டு போயிடுங்க. எதனா பெஞ்ச் இல்ல பாக்ஸ் மீது உங்களோட காலை வச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்ல உயரம் இருக்கணும், கிட்டத்தட்ட 3 ல இருந்து 4 அடி. வெறும் இவ்வளவு செய்யறதுனால 2 விஷயம் ஒன்னாக கிடைச்சிரும். முதல் விஷயம், எல்லா வெயிட்டும் அப்பர் செஸ்ட் அண்ட் ஷோல்டர் மீது வந்துரும். இந்த இடத்துல இருந்து தான் பாத்தீங்கன்னா பாடியோட வி ஷேப் உருவாக ஆரம்பிக்கும். ரெண்டாவது விஷயம், ஒவ்வொரு ரெப்லயும் உங்களோட செஸ்ட் கீழே வரைக்கும் வரும், பூமிக்கு முற்றிலும் பக்கத்தில். அண்ட் அங்க நின்னு முழு ஸ்ட்ரெச்சும் ஃபீல் ஆகும். நேஷனல் லைப்ரரி ஆஃப் மெடிசன் உடைய இந்த ரிசர்ச் இந்த விஷயத்தை கிளியர் ஆக்கிடுச்சு. எப்ப மசில் அதோடைய முழு நீளத்துல வேலை செய்யுதோ, அதாவது அது முழுசாக இழுக்கப்படுதோ முழு லோடுடன், அப்ப அது அதிக வேகமாக வளரும். சில ஸ்டடீஸ்லயோ 50 ல இருந்து 100% அதிக growth பார்க்கப்பட்டிருக்கு நார்மல் புஷ்அப்க்கு கம்பாரிசன்ல. எப்படி செய்யணும் கவனமாக கேளுங்க. உங்க கால்களை பெஞ்ச் இல்ல பாக்ஸ் மீது வச்சுக்கோங்க. உங்களுடைய கைகள் பூமி மீது, உங்க தோள்களை விட கொஞ்சம் வெளியே. உங்க முழு உடம்பையும் ஒரு நேரான கம்பி மாதிரி டைட் பண்ணுங்க. உங்க இடுப்பும் கீழே போக கூடாது, உங்களோட தோள்களும் மேல் நோக்கி இருக்க கூடாது. வயிறு நல்லா உள்ள இருக்கணும், தலை நேரா. உங்க செஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக பூமியை நோக்கி கொண்டு வாங்க. 3 ல இருந்து 4 செகண்ட் எடுத்துக்கோங்க கீழே போக, முற்றிலும் கீழே வரைக்கும். அங்க 1 செகண்ட் இருங்க, முழு ஸ்ட்ரெச்சையும் ஃபீல் பண்ணுங்க. பிறகு மேல வாங்க கண்ட்ரோலுடன். 3 செட் 8 ல இருந்து 12 ரெப்ஸ். உங்களுக்கு 15 கிளீன் ரெப்ஸ் சுலபமா உணர ஆரம்பிச்சதுமே உங்களுடைய கால்களை இன்னும் உயரமாக்குங்க, இல்ல வெயிட்டட் வெஸ்ட் அணிஞ்சுக்கோங்க. இப்போ இங்க ஒரு விஷயத்தை கவனத்துல வச்சுக்கணும். இந்த எல்லா எக்ஸசைஸும் எப்ப வேலை செய்யணும், எப்ப உங்களுடைய பாடி உள்ளுக்குள்ள இருந்து ஸ்ட்ராங்காக இருக்குதோ, வெறும் வெளி தோட்டத்துக்கு பாக்கிறதுக்கு இருக்க கூடாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற டயட்ல நீங்க எவ்வளவு நாளா சாப்பிடுங்க, அந்த அளவுக்கான நியூட்ரிஷன்ஸ் நம்மளோட இந்தியன்ஸ்க்கு கிடைக்கிறதே இல்ல. இதனால உங்களோட ரெக்கவரி ஸ்லோ ஆயிருது. சோ உங்களோட பாடியில ரிசல்ட்ஸ் நல்லா தெரியணும்னா அப்போ உங்களுடைய டயட்ல புரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் கூடவே எசென்ஷியல் நியூட்ரிஷன்ஸ், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸும் எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டா கமெண்ட் பண்ணுங்க, நாங்க அதை பத்தியும் ஒரு டெடிகேட்டட் வீடியோ ரெடி பண்றோம். டிப்ஸ். சயின்டிஸ்ட் ஒரு விஷயத்தை கம்பேர் பண்ணாங்க, டிப்ஸ் அண்ட் க்ளோஸ் கிரிப் பெஞ்ச் பிரஸ். அண்ட் ரிசல்ட்ஸ்ல டிப்ஸ் சமமா இல்ல அதை விட அதிகமா ட்ரைசெப்ஸ் வேலை செய்ய வச்சிருக்கு. அண்ட் ஷோல்டர்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப சேஃபானதாக இருந்திருக்கு. அதாவது யாரெல்லாம் ஜிம்ல பெஞ்ச் மீது படுத்துக்கிட்டு க்ளோஸ் கிரிப் பிரஸ் பண்றாங்களோ அவங்க ஆக்சுவலி டிப்ஸை விட கம்மியான ட்ரைசெப்ஸ் உருவாக்குறாங்க. ஆனாலும் டிப்ஸ் என்ற பேரை கேட்டால மக்கள் சொல்லுவாங்க, அட இது டேஞ்சரஸ் ஆனது, தோலே உடைஞ்சிரும். இது ரெப்புடேஷன்ஸ் தவறான முறையில செய்வதனால தான் வருது. இப்ப புரிஞ்சுக்கோங்க சரியான வழி என்னன்னு. 2 கைகளையும் பேரலலா பார்ஸ் மீது வச்சுக்கோங்க. ஷோல்டர் பிளேட்ஸ் கீழே அண்ட் பின்னாடி செட் பண்ணிடுங்க. அண்ட் முழு மூமெண்ட்லயும் அதை ஆட விடாதீங்க. கொஞ்சம் முன்னாடி குனியுங்க. இதனால செஸ்ட் மீது அதிக தாக்கம் வரும். பிறகு மெதுவாக கீழே போங்க. இப்போ கை மீது பிரஷர் வர்றப்போ 1 செகண்ட் இருங்க. பிறகு ஜோராக மேல வாங்க. அப்படி உங்களால பார்ஸ் மீது பண்ண முடியலனா அப்ப ஒன்னும் பிரச்சனை இல்ல. பெஞ்ச் டிப்ஸ்ல இருந்து ஆரம்பிங்க.
பண்ணுவீங்க. எதனா பெஞ்ச் இல்ல டேபிளோடைய ஓரத்துல 2 கைகளையும் வச்சுக்கோங்க. இப்போ பூமி மீது நேராக கீழே போங்க. உங்களுடைய எல்போ 90 டிகிரி வரைக்கும் மடியணும். பிறகு திரும்பவும் மேல உங்களுக்கு 15ல இருந்து 20 கிளீன் ரெப்ஸ் வர ஆரம்பிச்சதுமே parallel barsக்கு வந்துருங்க. பார்ஸ்லயும் 12ல இருந்து 15 கிளீன் ரெப்ஸ் ஆனதுமே பிறகு weighted vest இல்ல பெல்ட்ஸ் மூலமாக வெயிட் அதிகரிங்க. செஸ்ட், ஷோல்டர்ஸ் அண்ட் ட்ரைசெப்ஸ் உடைய growth எது டிப்ஸ்னால ஏற்படுதோ அது எந்த ஒரு சாதாரண ஜிம் எக்ஸசைஸ் கூடவும் மேட்ச் பண்றது கஷ்டம். ஏன்னா நீங்க உங்க முழு உடலுடைய எடையையே ஒரு ரேஞ்ச் ஆஃப் மோஷன்ல தூக்குறீங்க. அண்ட் ஸ்பைன் மீது 1 கிராம் கூட எக்ஸ்ட்ரா லோட் கிடையாது. இன்வெர்டட் ரோஸ். மூணாவது எக்ஸசைஸ் வந்து இன்வெர்டட் ரோஸ். அண்ட் இது என்ன மூவ்மெண்ட்னா இத ஒவ்வொரு ட்ரைனிங் ப்ரோக்ராமும் இக்னோர் பண்ணிடும். அண்ட் இதை இக்னோர் பண்றதுக்கான காரணம் வந்து அதிகபட்ச ஆட்கள் ஷோல்டர் பெயின்கான கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க, உங்களுடைய ஆவரேஜ் ட்ரைனிங் வீக் எப்படி இருக்கும்? புஷ் அப், டிப்ஸ், ஓவர் ஹெட் பிரஸ் எல்லாமே உங்களுடைய முன்னோக்கி தள்ளுறது. ஆனா பின்னாடி நோக்கி வெளிக்கிறது அதை பத்தி யோசிக்கவே இல்லைல்ல. இப்போ பின்னாடி இருக்கிற மசில்ஸ் வீக் ஆயிடுச்சுன்னா அப்ப பாஸ்டர் முன்னாடி நோக்கி விழுந்துரும். உங்களுடைய முதுகு ரவுண்ட் ஆயிடும். அண்ட் பாடி வந்த பிறகும் ஹைட் கம்மியாக இருக்கிறத தோணும். ஏன்னா பாஸ்டர் மோசமா இருக்கு. இன்வெர்டட் ரோஸ் இதுதான் ஃபிக்ஸ் பண்ணுது வித் 0 ஸ்பைனல் கம்ப்ரெஷன். கம்பேர் பண்ணுங்க பென்ட் ஓவர் பார்பல் ரோஸ் கூட. இதுல நீங்க ஹிஞ்ச்டு பொசிஷன்ல ஹெவி வெயிட்ட ஹோல்ட் பண்றீங்க. உங்க லம்பார் ஸ்பைன்ல வெயிட்டோட ஸ்ட்ரெஸ் போடுறீங்க. ஒரு மோசமான ரேப் வாரம் முழுவதும் டவுன். இன்வெர்டட் ரோல பின்னாடி இருக்கிற மசில்ஸ் அதே அளவுக்கு உடைக்குது. ஆனா எந்த ரிஸ்க்குமே இருக்காது. வீட்டோட பெட்ஷீட்டை டோரோட ஹேண்டல்ல மாட்டிடுங்க. கைகள் ஷோல்டரை விட கொஞ்சம் வெளியே, உடம்பு ஒரேடியாக நேரா தலையில இருந்து கால் வரைக்கும். உங்களுடைய செஸ்ட பார நோக்கி வெளியுங்க. மேல போனதுமே ஷோல்டர் பிளேட்ஸ் ஒன்னு இன்னொன்னுடன் நல்லா ஸ்குவீஸ் பண்ணுங்க. பிறகு கண்ட்ரோலுடன் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி வாங்க. நார்மல் புல் அப்ஸ். இங்க பாருங்க, இப்ப நாங்க சொல்ல போறத முழு கவனமா கேளுங்க. புல் அப் வெறும் பேக்கான எக்ஸசைஸ் கிடையாது. அப்படி நீங்க இதை கரெக்டாக செஞ்சீங்கன்னா அப்போ உங்களுடைய லேட்ஸ், அப்பர் பேக், ரேர் டெல்ஸ், பைசெப்ஸ், ஃபோர் ஆர்ம்ஸ் அண்ட் கோர் எல்லாமே ஒன்னாக வேலை செய்யுது. இந்த கோஆர்டினேட்டட் ஃபுல் பாடி ரெக்ரூட்மெண்ட் ஒரு லேட் புல் டவுன் மிஷின் எப்பவுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஏன்னா மிஷினுடைய பாத் பிக்ஸடாக இருக்கும். ஆனா புல் அப்ஸ்ல ஒவ்வொரு மசிலுக்கும் முழு கெபாசிட்டில வேலை செய்ய வேண்டியதா இருக்கும். ரிசர்ச் கன்சிஸ்டன்ட்லி இதை தெரிவிக்குது. யாரெல்லாம் 10 இல்ல அதை விட அதிகமா கிளீன் அப்ஸ் பண்ண முடியுதோ அவங்க கிட்ட அதிக அப்பர் பாடி மசில் மாஸ் இருக்கும் கம்பேர்ட் டு தோஸ் யாரெல்லாம் மிஷின்ஸ் யூஸ் பண்றாங்களோ. இப்ப பாருங்க எப்படி செய்யணும்னு. உங்களோட கைகளை வச்சுக்கோங்க. ஷோல்டர்ஸை விட கொஞ்சம் அகலமா கீழே கம்ப்ளீட்லி ஹேங் பண்ணுங்க. கைகள் முற்றிலும் நேரா. இப்போ உங்களுடைய செஸ்ட பார நோக்கி வெளிங்க. சின்ன இல்ல, மேல போனீங்கன்னா 1 செகண்ட் இருங்க. பிறகு 5 செகண்ட்ல கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வாங்க. கிராவிட்டியை ஒரு செகண்டுக்கும் ஃபீல் பண்ணுங்க. இப்போ ஒண்ணு கூட பண்ண முடியலையா? அப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க டெட் ஹேங்ல இருந்து. இப்போ 10 கிளீன் ரெப்ஸ் ஆனதுமே வெயிட்டட் வெஸ்ட் ஆட் பண்ணுங்க. இந்த ப்ரோக்ரசிவ் ஓவர் லோட்னால தான் சீரியஸ் மசில் மாஸ் வரும். பல்கேரியன் ஸ்பிளிட் ஸ்குவாட்ஸ். இப்போ நம்ம பார்க்கலாம் லெக்ஸ பத்தி. புல்கேரியன் ஸ்பிளிட் ஸ்குவாட்ஸ்ல உங்களுடைய ஸ்பைன் முற்றிலுமாக வெளியே இருக்கும். ஒவ்வொரு லெக்கும் வெவ்வேறு மாதிரி வேலை செய்யும். அண்ட் ஒரு முழு டீப் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் கிடைக்கும். இதுல முன்னாடி இருக்கிற குவாட்ஸ் முழுமையாக இழுக்கப்படும். பின்னாடி இருக்கிற குளூட்ஸ் முழுமையாக வேலை செய்யும். ரிசர்ச்சும் இதை தான் தெரிவிக்குது. சிங்கிள் லெக் மூவ்மெண்ட்ஸ் பைலேட்டரல் மூவ்மெண்ட்ஸ்க்கு சமமாக இல்ல அதை விட அதிகமா மசிலை ஆக்டிவேட் பண்ணுமா. அண்ட் ஜாயிண்ட்ஸ் மீது ஸ்ட்ரெஸ் ரொம்ப கம்மியாகும். எப்படி செய்வீங்க? கவனமாக கேளுங்க. எதனா பெஞ்ச் இல்ல டேபிளுக்கு 2 அடி முன்னாடி போயிடுங்க. பின்னாடி இருக்கிற காலை பெஞ்ச் மீது வச்சுக்கோங்க. நம்ம சப்பல் போடுற மேல் பகுதி பெஞ்சை நோக்கி தொடணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி இருக்கிற காலை பூமியை நோக்கி கொண்டு வாங்க. கீழே நேராக கீழே. பின்னாடி இருக்கிற தொடையில ரொம்பவே டீப் ஸ்ட்ரெச்ச ஃபீல் பண்ணுவீங்க. அதே சமயத்துல எதிர்க்கு இருக்க தொடையில எரிச்சல. முட்டி பூமிக்கு பக்கத்துல வந்துச்சுன்னா அப்ப 1 செகண்ட் இருங்க. பிறகு முன்னாடி இருக்கிற குதிக்கால வச்சு பூமி மீது ஒரு நல்லாக புஷ் பண்ணுங்க. அண்ட் பிறகு நேராக நின்னுடுங்க. உங்களுக்கு கான்பிடன்ஸ் வந்ததுமே 2 கைகளையும் தம்பிள்ஸ் பிடிச்சுக்கோங்க. இல்லனா வெயிட்டட் வெஸ்ட் போட்டுக்கோங்க. ஒவ்வொரு லெக்கும் 8ல இருந்து 10 ரெப்ஸ் 3 செட்ஸ். சிங்கிள் லெக் ரொமானியன் டெட் லெஃப்ட். ஹாம்ஸ்ட்ரிங், glutes and posterior chain. இந்த மசில்ஸ் தான் டிசைட் பண்ணுது நீங்க எவ்வளவு வேகமாக ஓட முடியும்னு. எவ்வளவு அதிக ஜம்பிங் பவர் இருக்கு, உங்களுடைய இடுப்பு நேராக இருக்கா இல்ல வளைஞ்சிருக்கா, இது எல்லாமே இந்த மசில்ஸ் மீது தான் டிபெண்ட் ஆகுது. அண்ட் அதிகபட்ச மக்கள் இது சீரியஸாவே ட்ரெயின் பண்றது கிடையாது. சிங்கிள் லெக் ரொமானியன் டெட் லெஃப்ட் இது வந்து எந்த மாதிரியான ஒரு மூவ்மெண்ட்னா இதுல பின்னாடி இருக்கிற முழு செயின் ஹாம்ஸ்ட்ரிங்
ஹாம்ஸ்ட்ரிங், க்ளூட்ஸ் அண்ட் உங்களோட இடுப்புக்கு பக்கத்துல இருக்கிற எல்லா மசில்ஸ் எல்லாம் ஒன்னாக வேலை செய்யும். அண்ட் இது நார்மல் டெட் லிஃப்ட்டை விட ஏன் பெட்டர்? முதல் விஷயம், இதுல ஸ்பைன் மீது எந்த எக்ஸ்ட்ரா லோடும் கிடையாது. பாத்தீங்கன்னா ஹெவி டெட் லிஃப்ட்ஸ்ல இதுதான் மிகப்பெரிய ப்ராப்ளமே. ரெண்டாவது, இப்ப நீங்க ஒரு கால்ல நேராக நின்று செய்யறப்போ அப்போ வெறும் லெக் மட்டும் கிடையாது, வயிற்றுல இருக்கிற மசில்ஸ், உங்க இடுப்பை சுத்தி இருக்கிற எல்லா மசில்ஸும் பாத்தீங்கன்னா அனைத்தும் பேலன்ஸை மெயின்டைன் பண்றதுல ஒன்னாக சேர்ந்து வேலை செய்யும். அண்ட் மூணாவதா, ரெண்டு கால்களுடைய வெவ்வேறு பலவீனங்களும் உங்க கண்ணத்திற்கு தெரிஞ்சிடும். ஆனா இது ரெண்டு கால்களோட ஒன்னா வேலை செய்யறப்ப எப்பவுமே தெரியாது. இப்ப பாருங்க எப்படி செய்யறதுன்னு. எதனா ஒரு வெயிட் எடுத்துக்கோங்க, டம்பிள்ஸ் இல்ல லோடு உள்ள பேக் பேக் இல்ல தண்ணியில நிரம்பி இருக்கிற ஒரு பெரிய கண்டெய்னர், இது எல்லாமே வேலை செய்யும். ஒரு கால்ல நில்லுங்க, உங்க முட்டி மீது ஒரு சின்னதாக ஸ்லைட்டாக பெண்ட் வச்சுக்கோங்க, ரொம்ப நேராக வச்சிருக்க கூடாது. வெளியே இருக்கிற கையை நேராக கீழே தொங்க விடுங்க. எந்த கால் பூமி மீது இருக்குதோ அதோடைய உல்டாவான கையில அந்த வெயிட்டை வச்சுக்கோங்க. இப்போ இடுப்போட சக்தினால முன்னோக்கி பெண்ட் பண்ணுங்க. இங்க பாருங்க, உங்களுடைய இடுப்பு பகுதினால நீங்க பெண்ட் ஆகணும், உங்களுடைய லோவர் பேக்னால கூடாது. இந்த வித்தியாசம் ரொம்ப முக்கியமானது. இப்போ நீங்க முன்னாடி பெண்ட் பண்ண பின்னாடி இருக்கிற கால் அதுவாவே ஆட்டோமேட்டிக்கா மேல வந்துடும். அண்ட் அது உங்களுடைய பேலன்ஸ் செட் பண்ணும். வெயிட் உங்களுடைய லெக் கூடவே கீழே போய்கிட்டே இருக்கும். அங்க ஒரு செகண்ட் இருங்க. பிறகு உங்களுடைய இடுப்பை முன்னாடி நோக்கி புஷ் பண்ற விதமா நேராக நின்னுடுங்க. மேல வரும் சமயத்தில் உங்களுடைய பின்னாடி இருக்கிற பகுதியை நல்லா ஸ்வீஸ் பண்ணுங்க. கீழே போகிறப்போ 4 செகண்ட் எடுத்துக்கோங்க, வேகமா பண்ணக்கூடாது. 3ல இருந்து 4 செட்ஸ், ஒவ்வொரு லெக்கும் 8ல இருந்து 10 ரெப்ஸ். சோ அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, எங்களை சப்போர்ட் பண்றதுக்கு. சோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.